சொல்லி அடியவர்களுடைய பழியையும் போக்குவார். ரெண்டு சொல்றார், பாவத்தையும் தீர்ப்பார், பழியையும் போக்குவார். பாவம் பழி வராது அழுதிட்டு சொல்லுகிறார். அத்தகைய சிறப்பான பதிகத்தை இங்கே ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். அடுத்து சொல்றாரு, சிவபெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் அடைகிறார்களோ, அவரை வணங்குகிறார்களோ, அவர்களுடைய அரிய நோய்கள்ன்றார். இப்போ புதுசாக நோய் வருதுல்ல, இப்போ காய்ச்சல் தலைவலி பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கிற நோய். இப்போ சில நோய்கள்லாம் வாய்க்குள்ளே நுழைய முடியாத பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. புதிய நோய்கள் பார்த்தீங்களா, அதை நம்ம அரிய நோய்கள்னு சொல்லுவோம். புதிய நோய்களுக்கு வைத்தியம் இல்லை. இப்போ கொரோனான்னு வந்து ஸ்டாக்குச்சு, நோய் வந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை பார்த்தீங்களா. அப்போ அப்படிப்பட்ட அரிய நோய்களை தீர்ப்பார்ல. இறைவனுடைய திருவடியை பணிந்து வணங்குவதற்கு அரிய நோய்கள் தீர்க்கப்படும். அப்போ அரிய நோய்கள் எல்லா காலத்திலையும் இருக்குதுன்னு தெரியுது. கொரோனா மாதிரி அரிய நோய்கள் எல்லா காலத்திலையும் இருக்குது. அடுத்ததாக சாமி சொல்றார், இறைவரை யாரெல்லாம் பாட எண்ணுகிறார்களோ, பாருங்க, நான் பாடணும்னு நினைச்சாவே அருள் செய்கிறாரா. நீ பாடம் கூட சொல்லலை, எப்பா நான் இறைவனை போய் தேவாரம் பாடணும்னு நினைக்கிறேன்னு யாரெல்லாம் அப்படி எண்ணிட்டாவே அவர் அருள் செய்கின்றாராம். இப்படி பாரு எளிவந்த தன்மையை யாரை சொல்றாரு. நீ பாட எண்ணுனாவே போதும். இது என்னதுங்களா, பாட எண்ணுட்டா அடுத்தவங்க படிச்சிருவாங்க. அதான் முக்கியம். அந்த எண்ணுதல் தானே முக்கியம். முதல்ல என்ன தோன்றுனா தான் அடுத்த செயல்பாட்டுக்கு வர முடியும். அப்படி ஒரு நிகழ்வு. அடுத்து சொல்ற, வழக்கமாக சொல்றதான், இறைவனை திருவடியை வழங்குவதற்கு அல்லல் இல்லை. இது என்ன ஒவ்வொரு பாட்டிலையும் ஏன் இதில் வலியுறுத்துறாங்கன்னு சொன்னா, நீங்க திருமுறைகளை நம்புங்கள், திருமுறைகளை நம்புங்கள், படியுங்கள், உங்களுக்கு அருள் கண்டிப்பாக உண்டு. நம்ம இறைவன்கிட்ட வந்துங்க ஒரே ஒரு வரியில எளிமையான ஒரு பிரார்த்தனை வைக்கலாம். நீங்க எந்த ஒரு வரம் கேட்டாலும் கூட சாமி எல்லா வரமும் கொடுப்பார். ஈவான் ஈவதை யாரெல்லாம் நம்ம இது வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். ஆனால் என்ன கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. அதான் உண்மை. என்ன கேட்கணும் நமக்கு தெரியாதுங்க, அதான் உண்மை. நாம் ஒன்று கேட்டால் அதை வாங்கிட்டா வேற ஏதாவது விபரீதமாக வந்துடும். அதனால் என்ன கேட்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்றை தான் கேட்கணும். சாமி என்னை நீ வழி நடத்துங்க அப்படின்னு கேட்டால், சாமி என்னை வழி நடத்துங்க, எனக்கு எதுவும் தெரியாது, அதனால என்னை நீ வழி நடத்துங்க. இதை விட சிறந்த பிரார்த்தனை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் எல்லாமே அடங்கிடும். சாமியே நம்மளை வழி நடத்தினா நமக்கு என்ன கவலை? என்ன பிரச்சனை வரப்போகுது இல்லைங்களா? எப்படி போனால் என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. பிரச்சனையோ துன்பமோ துயரமோ துக்கமோ எப்போ வேணாலும் தாக்க தயாராக இருக்குது. நாம் எப்படி வாழணும் தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படி தெரியாதுன்ற நிலையில் இருக்கின்ற நாம் போய் நாம் நாளைக்கு இது வேணும், அடுத்த வருஷம் இது வேணும், அவனுக்கு இது வேணும் கேட்டால் என்னன்னு தெரியாது இல்லை. ஆகவே இறைவன் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுவது சிறந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நம்ம திருமுறை பாடி கேட்க வேண்டும் என்பதை சொல்லி நிறைவிலே நமது திருவாஞ்சியத்து பெருமான் திருவடியை வணங்கி அவருடைய திருச்செவிக்கு இந்த இந்தளப்பண்ணில் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்யப்பட்ட இந்த பதிகத்தை பாடி நாம் அனைவரும் விண்ணப்பிப்போமாக. சிற்றம்பலம்.